அகத்தியர் தமிழிலக்கியில் 4 அறிமுகமான பெயர்கள். இவர் பொதிகையில் தவம் செய்ததால் பொதிகை முனி என்றும், கும்பத்தில் பயந்ததால் கும்பமுனி என்றும், அகத்தினுள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் பற்றி தமிழிலும் வடமொழியிலும் புராண கதைகள் பல உள்ளனர். இவர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும், இலக்கியம், இலக்கணம், இசை, கூத்து, மருத்துவம், ஜோதிடம், உலாவியல் முதலான பல்வேறு வல்லுநராகவும் கருதப்படுகிறார். இவர் பெயரில் பல மருத்துவம் நூல்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் உள்ளனர். இவர் முருகக் கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர். இதனை பேரகத்தியம் என்று கூறுவர். இதில் 12,000 சூஸ்திரங்கள் இருந்தனர் என்பர். சித்த மருத்துவ முறைகளில் வழங்கிய முனிவர் என்றும் அகத்தியர் குறிப்பிடப்படுகிறார். வடக்கே இமயமலையும் தெற்கே பொதிகை மலையும் இவருக்கு ஒன்றே. தமிழும் மருத்துவமும் ஜோதிடமும் இறைபக்தியும் இவரிடம் அதிகமாகவே இருந்தது. தெய்வங்களுடனும் மன்னர்களுடனும் தொடர்பு படுத்தி அறியப்படும் சித்தர் இவர். சித்த வைத்தியத்தின் பிதாமகன்களில் இவர் முதன்மையானவர். தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரான இவர் பழந்தமிழ் பாடல்களிலும் சரி, தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் வேதங்களிலும் சரி, இவர் பற்றிய பல குறிப்புகள் காண கிடைக்கின்றனர்.